ரைட். டாபிக் டாபிக் மொமெண்ட் மொமெண்ட் ஆஃப் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியா. ஓகே. இனர்ஷியானா இனர்ஷியான்னா உனக்கு உனக்கு தெரியும், தெரியும், டு டு அப்போஸ். அப்போஸ். இனர்ஷியா இனர்ஷியா அப்படின்னா அப்படின்னா டு டு அப்போஸ். அப்போஸ். ஒன் டைமென்ஷனல் மோஷனில் இனர்ஷியா அப்படின்னா டு அப்போஸ்னு அர்த்தம். கரெக்டாக? ஒன் டைமென்ஷனில் இனர்ஷியா. இப்போ ரொம்ப கம்மியான வெயிட்டில் இருக்கான் அப்படின்னா அவனால் வேகமாக ஓட முடியாது. மாஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவன்கிட்ட இனர்ஷியா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? டாபிக் பார்த்துட்டு வாங்க. டாபிக் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஃபிசிக்ஸில் மாஸ் அப்படின்னாலே இனர்ஷியான்னு தான் அர்த்தம். இனர்ஷியா. ஒன் டைமென்ஷன் மோஷனில், லாஸ் ஆஃப் மோஷனில் என்ன படிச்சேன்னா இனர்ஷியா பற்றி படிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன பாடிக்கு லெஸ் இனர்ஷியாவாக இருக்கும், ஒரு பெரிய பாடியாக இருந்ததுன்னா இனர்ஷியா வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது டு ரெசிஸ்ட் ஆர் டு அப்போஸ். டு ரெசிஸ்ட், ரெசிஸ்ட் அப்படின்னாலே அதுக்கான மீனிங் உனக்கு தெரியும். இல்லைன்னா டு அப்போஸ். டு அப்போஸ் எதிர்க்கிறது தான் இனர்ஷியா. கரெக்டாக? இனர்ஷியா அட் ரெஸ்ட், இனர்ஷியா அட் மோஷன், இனர்ஷியா படிச்சிருக்கீங்க. நீங்கள் 3 படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு சார்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா டு அப்போஸ் தி ரொட்டேஷனல் மோஷன். டு அப்போஸ் தி ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்ணால் அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டு அப்போஸ் தி லீனியர் மோஷன், லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணால் அது வெறும் இனர்ஷியா. ஒன்றும் இல்லை, எல்லாரும் உங்கள் வீட்டில் ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கும் பொழுது அதை கையை வச்சு அப்படி தடுத்து பாரு. இப்போ எதாவது ஃபேன் வச்சுக்கோங்க. இந்த இப்போ லேசாக அது ஏதாவது ஒரு சும்மா லேசாக அப்படி ஒராயிர மாதிரி அப்படியே கையை வச்சு தடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிக்குதுல்ல. நீங்கள் அப்போஸ் பண்ணுற பற்றியா அந்த மோஷனை? இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்பொழுது நீ அதை என்ன பண்ணுறனா தடுக்க ட்ரை பண்ணுற, நடுவில் கையை வச்சு லேசாக தடுக்க ட்ரை பண்ணுறீங்க. அந்த ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கரெக்டா? அப்போது என்ன மீனிங்? இந்த இடத்துல மாஸ் நிறைய ஒரு 3 மாஸ் அட்டாச் பண்ணிடும். இப்போ 3 மாதம் அட்டாச் பண்ணிட்டா என்னடா ஆகும்? வெயிட்டாக இருக்கும், அதெல்லாம் வேகமாக சுற்ற முடியாது. இதை தான் இப்போ இனர்ஷியான்னு சொல்கிறேன் நான். இனர்ஷியான்றது டு அப்போஸ் தி ரொட்டேஷனல் மோஷன். டு அப்போஸ் தி ரொட்டேஷனல் மோஷன் தான் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டு அப்போஸ் த லீனியர் மோஷன் தான் வெறும் இனர்ஷியா. கரெக்டாக? ஓகே. இப்போ இனர்ஷியா பற்றி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஃபார்முலா ஒன்று போயிட்டு வந்துருமா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு என்னன்னு சார் ஃபார்முலா? ஒன்றுமே இல்லை. இப்போ இது வந்து ஒரு ரிஜிட் பாடின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரிஜிட் பாடின்னு வச்சுக்கோங்க. இந்த ரிஜிட் பாடி வந்து இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சுட்டு ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகுதுன்னா உனக்கு எப்படி தெரியும்? பூமி வந்து ஒரு சென்டர் ஆக்சிஸை வச்சுட்டு சுற்றி வந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ இந்த ஆக்சிஸ்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பார்ட்டிகல் இருக்குது. பார்ட்டிகளோட மாஸ் வந்து எம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டினோட் ஐ. இந்த டாப்பிக்கில் ஐனா என்ன பேர் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட்டா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எங்கேருந்து எங்கே பாருங்கள்? ஆக்சிஸ்லேருந்து அந்த பாடியோட மாஸ். ஆக்சிஸ்லேருந்து அந்த பாடியோட மாஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை நீ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு கரெக்டாக ஃபார்முலா சொல்லுங்கள் சார். ஐ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? சூப்பராக ஒரு ஃபார்முலா கற்றுக்கிட்டியா? ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். இதோட யூனிட் போட்டு காமிங்க சார். மாஸ் வந்து கிலோகிராம், டிஸ்டன்ஸ் மீட்டர் ஸ்கொயர். கரெக்டாக? டைமென்ஷன் ஃபார்முலா எம்எல் ஸ்கொயர். ஏன்னா கிலோகிராமுக்கு மாசு, மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எல் ஸ்கொயர். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் தி டென்சார் குவான்டிட்டி. அது என்னங்க சார் இது? சார் எனக்கு எப்படி எம்எல் ஸ்கொயர் வந்துச்சுன்னு மட்டும் புரியல சார். கிலோகிராம்னா மாசுடா, அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் எம் எழுதிக்கணும். எம்னா மீட்டர் லென்த்து, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதிக்கணும். இதான் டைமென்ஷன் ஃபார்முலா. சரி, என்ன டைமென்ஷன் ஃபார்முலா உனக்கு சொல்லி தரதுனால அது உனக்கு சரியாக தெரியாது. பட் யூனிட் மட்டும் நீ கற்றுக்க போகுது. சரிதா? டைமென்ஷன் ஃபார்முலா 11th ஃபர்ஸ்ட் லெசனு, அங்கே போய் நம்ம கற்றுக்கலாம். இப்போ யூனிட் வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கோ. சரியா? ஓகே சார். ஓகே. அப்போது ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர்ன்றது
moment of inertia product of mass of the body and square of the distance between them, right? இப்போ அதே மாதிரி இது ஒரு ரிஜிட் பாடின்னு எடுத்துக்கோங்க. ரிஜிட் பாடி எப்படி வேணாலும் இருக்கும். ரிஜிட் பாடி அப்படின்னா அதோட ஷேப்போ சைஸோ எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் மாறாது. அதாவது அந்த மாதிரி ஒரு பாடி உலகத்திலே கிடையாதுடா. ஷேப் அண்ட் சைஸு கரெக்டாக எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த பாடியோட ஷேப்போ சைஸோ மாறாமல் இருந்ததுன்னா அந்த பாடியோட பேர் தான் ரிஜிட் பாடி. அந்த மாதிரி ஒரு பாடி உலகத்தில் இருக்கா? கிடையாது. எந்த பாடியாக தான் அடித்து நொறுக்கி என்ன வேணால் பண்ணிடலாம். கரெக்டாக ஷேப்போ சைஸோ மாறாமல் இருந்ததுன்னா அந்த பாடியோட பேர் தான் ரிஜிட் பாடி. அந்த ரிஜிட் பாடி என்ன இது பாருங்கள், ஒரு பாடி வந்து இதான் அந்த ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸை பொறுத்து அப்படியே ரொட்டேட் ஆகிருக்கு. அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட் பார்ட்டிகளோட மாஸ் வந்து M1 R1 டிஸ்டன்ஸில் இருக்குது. செகண்ட் பார்ட்டிகளோட மாஸ் வந்து M2 R2 டிஸ்டன்ஸில் இருக்குது. தேர்ட் பார்ட்டிகளோட மாஸ் வந்து M3 R3 டிஸ்டன்ஸில் இருக்குது. nth பார்ட்டிகளோட மாஸ் வந்து Mn Rn டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபைண்ட் தி டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பாடி வந்து உள்ளார அப்படியே சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகிடும். இது வந்து அப்படியே இப்படி ரொட்டேட் ஆகிடும், இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிடும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னென்னா அந்த பார்ட்டிகளோட மோஷனை அப்போஸ் பண்ணுறது, எதிர்க்கிறது, டு ரெசிஸ்ட், அதோட வேகத்தை குறைக்கிறது. அதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கரெக்டாக நிறைய எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு கிளாஸ் 4 கிளாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் நல்லா இருக்காதுன்னு கேட்கக்கூடாது. இந்த டாபிக் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு mr ஸ்கொயரு. சார் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? M1 R1 ஸ்கொயரு ப்ளஸ் M2 R2 ஸ்கொயரு அண்ட் ஸோ ஆன் Mn Rn ஸ்கொயரு. அப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஜெனரல் ஈக்குவேஷன் சமேஷன் ஆஃப் mr ஸ்கொயரு. அது என்னங்க சார் சமேஷன்? சமேஷன்னா டோட்டல்னு அர்த்தம். சமேஷன் என்ன மீனிங்? டோட்டல். நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னால, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்சார்னு சொன்னேன், ஆனால் அதுக்குள்ளே அதை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். உனக்கு தெரியுமா உங்களோட ஃபிசிக்ஸ் புக்கில் டென்சார் குவான்டிட்டி யார் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும்தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா MOI. ஒன்று நீ எதை படித்தாலும் ஒன்று ஸ்கேலாராக இருக்கும், எதை படித்தாலும் ஒன்று வெக்டாராக இருக்கும். ஆனால் நினைக்கிறப்ப ஸ்கேலாராகவும் நினைக்கிறப்ப வெக்டாராகவும் மாற்றிக்கிறது யாரை மட்டும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை மட்டும்தான். ரெண்டுமே இருந்தால் டென்சார். டென்சார் ரைட்டா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் அ டென்சார் குவான்டிட்டி. மறந்துட மாட்டியே. நீ வந்து 11th 12th ஃபுல்லாக படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க ரைட்டா? அதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கிற ஒரே, அதாவது டென்சார், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும்தான் டென்சார். மீது யாருமே டென்சார் கிடையாது. ஒன்று ஸ்கேலாராக இருக்கும், இன்னொரு வெக்டாராக இருக்கும். ஒன்று ஸ்கேலாராக இருக்கும், இல்லைன்னா வெக்டாராக இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும்தான் டென்சார் குவான்டிட்டி. அப்போ புரியுது அவனுக்கு? டென்சார்ன்றது என்னென்னா ஒரு நேரம் ஸ்கேலராக இருக்கும், ஒரு நேரம் அந்தந்த ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி அப்படியே இருந்துடும். அப்போ I ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் mr ஸ்கொயர். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இது எப்படி தெரியுமா சொல்லணும்? இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா டைம்னா ஒரு 2-3 கிளாஸ் இந்த லெசன் கூட எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா 4 கொஸ்டின் கேட்பாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா புரிய வைக்கிறது அப்படின்னா சொல்லுது கடலில் முத்தெடுக்கிறது தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பட் என்னால் ஈஸியாக அவனுக்கு புரிய வச்சிட முடியும். பட் நீ அதை எப்படி கேட்குற, எப்படி அதை எடுத்துக்கிறன்றதை பொறுத்து தான் இருக்கும். ரைட்? அதனால் நான் நிதானமாகவே போகிறேன், வேகமாக ஓடலை இந்த ஒரு லெசனுக்கு மட்டும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ டிஸ்க்ரீட் பாடி. டிஸ்க்ரீட்னா என்னங்க சார்? டிஸ்க்ரீட் பாடி. டிஸ்க்ரீட் பாடினா மாஸ் வந்து இப்போ இந்த பார்ட்டிகளோட மாஸ் M, இந்த பார்ட்டிகளோட மாஸ் M, இந்த பார்ட்டிகளோட மாஸ் M. ஸ்பெசிஃபிக்காக மாஸ் அங்கங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்க்ரீட் பாடி. கண்டினியூஸ் பாடி அப்படின்னா பாடியோட ஃபுல்லாக மாஸ். சொல்லுமா சார்? ஸ்க்ரீன் தெரியலையாமா? ஓகே, ஒரு நிமிஷம். என்ன நடந்தது? இப்போ பாருங்க. ஓகே, சவுண்ட் செக் பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுதா? Yes sir. ஓகே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ டிஸ்க்ரீட் பாடி. டிஸ்க்ரீட் பாடினா மாஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல the whole mass is supposed to be concentrated in a single point. The whole mass is supposed to be concentrated in a single point. That is discrete body. அப்போ டிஸ்க்ரீட் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு என்னங்க சார் ஃபார்முலானா சமேஷன் ஆஃப் mr ஸ்கொயரு. ரைட் சார்? அப்போ இது சொன்னீங்கன்னா இதே மாதிரி வேறு யாரோ இருக்காங்க போல இருக்குன்னு நீ நினச்சிட்டு இருக்க. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டினியூஸ் பாடி
டாபிக் புரிஞ்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் a கண்டினியூஸ் பாடி. கண்டினியூஸ் பாடினா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த மாஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், எல்லா இடத்துலையும் மாஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நான் வைக்கிற புள்ளி வைக்கிற இல்லையா, எல்லா இடத்துலையுமே மாஸ் ஸ்ப்ரெட் ஆகிருந்ததுன்னா அதுக்கு பேர் கண்டினியூஸ் பாடி. அப்போ கண்டினியூஸ் பாடியில் ஆக்சிஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீ ஒரு ஸ்மால் மாஸை மட்டும் கன்சிடர் பண்ணுற, அந்த ஸ்மால் மாஸ் வந்து டிஎம், ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ வேணும்னா, அதாவது டிஐ வேணும்னா டிஎம் இன்டூ ஆர் ஸ்கொயர், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்மால் வேணும்னா டிஎம் இன்டூ ஆர் ஸ்கொயர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டோட்டல் வேணும்னா எல்லாருக்குமே தெரியும், டிஐ ஐயா மாற்றணும்னா எக்ஸப்ட் 9th உனக்கு தெரியலனா பரவாயில்ல, டிஎம் ஆர் ஸ்கொயர், இன்டெக்ரல் ஆஃப் டிஎம் ஆர் ஸ்கொயர். அப்போ இதுக்கு பேர் என்ன, இன்டெகிரேஷன் அர்த்தம், இன்டெகிரேஷன் டோட்டல்னு அர்த்தம். அப்போ இந்த ஹோல் சிக்மா கூட சொல்லலாம்ல சார். நம்ம புரியல, சமேஷன் கரெக்ட் நம்ம, சிக்மா சமேஷன் எல்லாம் ஒன்று தான். அது இன்டெகிரேஷனோட மீனிங்கே அதான், டோட்டல்னு அர்த்தம். அப்போ ஐ ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் டிஎம் இன்டூ ஆர் ஸ்கொயர். அப்போ ஐ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்துருங்க, இன்டெக்ரல் ஆஃப் டிஎம். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட ரெண்டாவது ஃபார்முலாடா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஃபார்முலா சொல்லலான்னா, சார் டிஸ்க்ரீட் பாடிக்கு வேணுமா கண்டினியூஸ் பாடிக்கு வேணுமான்னு நீ கேட்கணும். கரெக்டாக, டிஸ்க்ரீட் பாடிக்கு வேணுமா கண்டினியூஸ் பாடிக்கு வேணுமான்னு. ஓகே, டிஸ்க்ரீட் பாடிக்கு வேணும் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர். கண்டினியூஸ் பாடிக்கு வேணும்னா ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎம் இன்டூ ஆர் ஸ்கொயர். அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 தியரம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஒன்று parallel axis theorem, இன்னொன்று பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இதுதான் இங்கே ரொம்ப பிடிச்ச வேலையே, நேராக சொன்னாலே இது புரியாது, புரிய வைக்கிறேன். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் ரைட்டா. பேரலாக்ஸ் தியரம்னா என்னங்க சார், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா என்னங்க சார். முதல்ல நீங்கள் கற்றுக்க போகிறது பேரலாக்ஸ் தியரம். ரொம்ப ஈஸி பாருங்க. ஈவன் இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பேரலாக்ஸ் தியரம் கற்றுக்க போகிறீங்க. இது வந்து ஒரு ரிஜிட் பாடி தான். இது வந்து ஒரு ரிஜிட் பாடி. இப்போ ரிஜிட் பாடிக்கு ஷேப்போ சைஸெல்லாம் கிடையாது, விற்பனை எப்படி வேணாலும் போட்டு. இந்த ஹோல் மாஸும் ஏதாவது ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். இந்த ஒரு புள்ளி வைக்கிற இல்லையா, அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்குன்னு. அப்போது அது வழியாக ஒரு ஆக்சிஸ் ஒன்று பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வழியாக ஒரு ஆக்சிஸ் ஒன்று பாஸ் ஆகுது. இந்த ஆக்சிஸ் தான், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது இந்த இடம் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சிஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அங்கே தான் கிராவிட்டி இருக்குது, அங்கே தான் ஹோல் மாஸும் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு, ஹோல் வெயிட்டும் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. அப்போது அந்த ஆக்சிஸ் வந்து நீங்கள் ஐஜின்னு சொல்லணும். ஐஜின்னு எனக்கு தெரியுமா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி when passing through its own axis அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா. இப்போ பூமியோட சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நடுவில் இருக்கும்ல, அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக, இதை வந்து நீங்கள் என்ன சொல்லணும், ஐஜின்னு சொல்லணும். அது மாதிரி தான் அந்த ரிஜிட் பாடியோட மாஸ் எங்கே இருக்கோ அங்கே அந்த ஆக்சிஸ் பாஸ் ஆச்சுன்னா அது வழியாக ரொட்டேஷன் நடந்தால் அது ஐஜி. இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு சின்ன மாஸை கன்சிடர் பண்ணுறீங்க. இது டிஸ்க்ரீட் பாடி, ஒரு பார்ட்டிகளோட மாஸை கன்சிடர் பண்ணுறீங்க எம். இப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா அது வழியாக பேரலாக ஒரு ஆக்சிஸ் ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பேரல் ஆக்சிஸ் தியரம். பேரலாக ஆக்சிஸ் இருக்கிறதுனால தான் அது பேரல் ஆக்சிஸ் தியரம். சரிதான். இப்போ இதோட ரொட்டேஷன் வேறு. பேரல் ஆக்சிஸ் தியரம் என்னங்க சார் சொல்லுது? இதே அவனுக்கு கேட்கலையா? டேய் மற்றவங்க கேட்குதா? Yes sir. ஓகே ரைட். ஸோ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ வேணும்னா ஐஜி, இது இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி, கிராவிட்டி வழியாக போகிறது ஐஜி ப்ளஸ் ப்ராடக்டாக இந்த பாடியோட மாஸ் வந்து எம்மு, இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயரு. இனிமேல் உங்ககிட்ட பேரலல் ஆக்சிஸ் தியரம் சொல்லலான்னு கேட்டால் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு, கால வாங்க, டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு moment of inertia when passing through the axis to the center of gravity plus product of mass of the body and square of the distance between them. இப்போ கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் உனக்கு தெரியும். ஒரு 4 பாடிக்கு நான் எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன், சூப்பராக உனக்கு புரியும். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த தியரம் வந்து 20-25% புரிஞ்சது அதிகம் தான். நீ இந்த ஈக்குவேஷனை மட்டும் பார்த்துக்கோ, இதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பாடி வேணும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும்
அந்த பேரலாக இருக்கக்கூடிய ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அங்கே என்ன மாஸ் இருக்குது, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். I ஈக்குவல் டு IG ப்ளஸ் MR ஸ்கொயரு. அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி IG ப்ளஸ் MR ஸ்கொயரு. இது வந்து பேரல் ஆக்சிஸ் தியரம். ரைட் சார். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்னன்னு சொல்லுது? பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அதுக்கு எக்ஸாம்பிள் போகிறோம், வெயிட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்துரு எக்ஸாம்பிள் போகிறோம்னா. பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா இது பாருங்க, இது வந்து ஒரு பிளேன் லாமினர் பாடி. பிளேன் லாமினர் பாடி. நடுவுல லோவாய் கேக்குது சார். லோவாய் கேக்குது. டேய் மத்தவங்களுக்கு அப்படி இருக்காதப்பா, சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கு. நல்லா தான் சார் கேக்குது. டேய் நெட்வொர்க் இஷ்யூ உங்களுக்கா இருக்கும். இங்க அந்த பிரச்சனை எதுவுமே இல்லப்பா, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கிற மாதிரி தான் வெளியில போயிட்டு வரலாம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா இது ஒரு ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துக்கோ, இது வந்து ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கோங்க, இது வந்து இசட் ஆக்சிஸ்னு எடுத்துக்கோ. ஒரு பிளேன் லாமினர் பாடி, இப்போ மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். பிளேன் லாமினர் பாடி. பிளேன் லாமினர் பாடினா ஒரு பேப்பர் மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பிளேன் லாமினர் பாடி தான். பிளேன் லாமினர் பாடி. இப்போ இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு மாஸை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ரொட்டேஷ்னல் மோஷன் இருந்துச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும்டா. உன் ஃபேனை பாரு, மேலே ஃபேன் சுற்றுதா? நீங்கள் சின்ன பிளேடு ஃபேன் வந்து வேகமாக சுற்றுறதை பார்த்துருப்பீங்க, பெரிய பிளேடு ஃபேன் வந்து ஸ்லோவாக சுற்றுறதை பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். அதே அந்த பிளேடில் ஏதாவது மாஸை கட்டி தொங்க விட்டுப்பாரு, ஃபேன் ஸ்லோவாக சுற்றும். இன்னும் அதிகமான மாஸை கட்டி விடுங்க, இன்னும் ஸ்லோவாக சுற்றும். தெரியுதா அவனுக்கு? அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது டு அப்போஸ் த ரொட்டேஷ்னல் மோஷனு. ரொட்டேஷ்னல் மோஷனை அப்போஸ் பண்ணால் அதுக்கு பேர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட். இப்போ இந்த மாஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன்னா இந்த இடம் ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் பிளேன் தானே, டயகனல் தானே. இது ஆர் வேணும்னா இது எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இது சாரி ஒய், இந்த இடம் ஒய், இந்த இடம் எக்ஸ். ஏன்னா இது ஒய் ஆக்சிஸ் ஒரு பேரலர் இருக்கும். இப்போ இந்த பாடி என்ன தெரியும் பண்ணும், இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த ஆக்சிஸை பொறுத்து இப்படி ரொட்டேட் ஆகும். அதாவது உனக்கு புரிய வைக்கணும்னா இங்கே பாருங்க, இந்த பாடி வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆனால் ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குமாடா, தட் இஸ் ஐஎக்ஸ். அதே பாடி வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆனால், இங்கே பாருங்க இப்படி ரொட்டேட் ஆனால் ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குமா, அது வந்து ஐஒய். அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இசட் ஆக்சிஸ் மேலே இருக்கு பாருங்க. இந்த இசட் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இவ்வளோ தான் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். 3 ஆக்சிஸ் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்குன்னா 2 ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஆட் பண்ணிங்கன்னா இசட் ஆக்சிஸோடது கிடச்சிடும். நீ வந்து ஐஎக்ஸ் ஈக்குவல் டு ஐஇசட் ப்ளஸ் ஐஒய்னு சொல்லக்கூடாது, ஐஒய் ஈக்குவல் டு ஐஇசட் ப்ளஸ் ஐஎக்ஸ்னு சொல்லக்கூடாது. இசட் ஆக்சிஸ்ன்றது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் மேலே இருக்கும். அப்போது இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒரு பார்ட்டிகல் இங்கே இருக்குன்னா அது அதாவது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சுற்றி வரும்பொழுது ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும், இப்படி சுற்றி வரும்போது ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உனக்கு ஐஇசட் வேணும்னா இந்த 2 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நீ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ரைட்டா? இப்போதைக்கு நான் உனக்கு 2 ஃபார்முலா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 100% நான் இன்னும் உனக்கு சொல்லித்தரல. சரி, எனக்கு ஒன்றுமே இது புரியல, எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குன்னு நினச்சாலும் கவலைப்படாது, அது குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 6 பாடி பற்றி பார்க்க போகிறோம். அந்த 6 பாடியில் தான் இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். அங்கே யூஸ் பண்ணும்போது உனக்கு 100% புரியும். புரியலன்னா என்கிட்ட அப்படியே சொல்லிடு. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டது பேரலல் ஆக்சிஸ் தியரம். பேரலல் ஆக்சிஸ் தியரம் என்னடா சொல்லுதுன்னா, சார் இது வந்து ஒரு ரிஜிட் பாடி, ஒரு ரிஜிட் பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்குது, அது வழியாக ஒரு ஆக்சிஸ் போகுது, அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி, அங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸாக ஒரு மாஸை கன்சிடர் பண்ணுறது எம்ஏ, அதுக்கு பேரலாக ஒரு லைன் போகுது. இப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த பாடிக்கு வேணும்னா ஐஜி ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். சரி, அடுத்தது சரிங்களா, பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்னடா சொல்லுது, ஒரு பிளேன் லேமினர் பாடி. சார் பிளேன் லேமினர் பாடினா திக்னஸ் கம்மியாக இருக்கிற ஒரு பாடி. அப்போது அந்த பாடியில் 3 ஆக்சிஸ் இருக்கும் தெரியும், 3 டைமென்ஷனாக உனக்கு 3 ஆக்சிஸ் இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். அப்போ அந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஎக்ஸ், இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஒய். அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஇசட் வேணும்னா ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு கற்றுக்கிறீங்க. கேட்டால் சொல்ல தெரியுங்களா? ஸோ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன, பேரலல் ஆக்சிஸ் தியரம் என்ன?
பேரலாக்ஸ் தியரம் IG plus MR ஸ்கொயர், பர்பெண்டிகுலர் ஆக்ஸ் தியரம் IZ equal to IX plus IY. சூப்பரா ரைட். இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது, எல்லாரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாபிக்குள்ளார என்ட்ரு ஆகும். இப்போ ஒரு விஷயம் நம்ம பேசுறது விட்டு இவன் பேர் இது, இவன் பேர் இது, இவன் பேர் இது, நம்மளாம் சேர்ந்து இந்த விஷயம் செய்ய போகிறோம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணேன், 2 தியரம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ இன்னொரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அவனையும் சொல்லி முடிச்சுட்டு எல்லாரையும் வச்சுக்கிட்டு ப்ராப்ளம் ஐடியா, கான்செப்ட் ஐடியா எல்லாத்தையும் நம்ம பேசலாம். புரியுதா? டாபிக் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரைட். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்னன்னு சொல்லுது? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா கேன்னு அர்த்தம்டா. கே கைரேஷன் ஸ்பெல்லிங் தெரியல. GYRATIY. GY. ரைட்டா? கைரேஷன் எப்படியாவது சொல்லிக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தமிழில் சுழற்சி ஆரம்னு அர்த்தம். ரைட். இங்கே பாருங்க, கவனமாக கற்றுக்கிட்டோம். இது வந்து ஒரு ரிஜிட் பாடி. இந்த ரிஜிட் பாடி வந்து இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து சுற்றி வந்துட்டு இதான் அந்த ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. இந்த ஆக்சிஸ் இந்த இடம் ஓன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கோங்க. அப்போ ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியுது அவனுக்கு? ரொட்டேஷன் எப்படி இருக்குது, அந்த ஆக்சிஸை வச்சுட்டு சுற்றி வந்துட்டு. இவ்வளோ நேரம் எப்படி சொன்னேன்? இப்படி வச்சுக்கிட்டு ஆக்சிஸ் இங்கே போட்டு காமிச்சேன், கரெக்டாக இப்படி சுற்றுறான்னு சொன்னேன். நம்ம விருப்பம் தான். ஒரு பேப்பரில் பேனாவை இன்சர்ட் பண்ணிக்கோங்களேன், நடுவில் இன்சர்ட் சொருகிக்கோங்களேன், அப்படியே சுற்றி அந்த பேப்பரை சுற்று. இதுதான் ரொட்டேஷனல் மோஷனே. ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, அந்த பேப்பரில் நடுவில் ஒரு பெண்ணை பர்பெண்டிகுலராக அந்த நிப்பால் ஹோல் போட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நிப்பை அந்த பெண்ணை பிடிச்சிக்கோங்க, அந்த பேப்பரை லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்களேன். பர்ஃபெக்டாக ரொட்டேஷனல் மோஷனுக்கு இதோட நல்ல எக்ஸாம்பிளே கிடையாது. உன் பூமியும் அப்படி தான் சுற்றி வந்துட்டு இருக்கு. பூமி தன்னைத்தானே ஒரு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு, ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ்னு ஒரு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு சுற்றி வந்துட்டு இருக்கு. ரைட். இப்போ இந்த ஹோல் மாஸும் ஏதோ ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு, தட் இஸ் M. The whole mass is supposed to be concentrated ஏதோ ஒரு பிளேஸில். அப்போ இங்கேருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் தான் அந்த மாஸ் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் தான் கே. நான் 2 டயக்ராம் உனக்கு புரிய தேவைப்படுறது, 2 ஒரே டயக்ராம் தான், ஆக்சிஸை மட்டும் மாற்றி காமிச்சிருக்கேன். அப்போது டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னடா ஃபார்முலா? I equal to சார் ப்ராடக்ட் ஆஃப் மாஸிங் சார் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் சார். புரிஞ்சுச்சு எல்லாருக்குமே? அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி அண்ட் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். I equal to mk ஸ்கொயர்னு கற்றுக்கிட்டீங்க. I equal to mk ஸ்கொயர். இப்போ நம்ம யாரை தேடி போயிட்டுருக்கோம்? கேவை தேடி போயிட்டுருக்கோம். கேவோட பேர் என்ன? கேவோட பேர் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அப்போது I equal to mk ஸ்கொயர்னு கற்றுக் கொடுத்தீங்க சார். அப்போ கே ஸ்கொயர் வேணும்னா I/m, கே வேணும்னா √I/m. நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஈக்குவேஷன் இதான். இனிமேல் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார்முலா சொல்லிட்டானா √I/mன்னு சொல்லணும். I வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, m வந்து மாஸ் ஆஃப் த ஹோல் பாடி. இப்போ இதோட யூனிட் போட்டு காமிங்க சார். அப்போ யூனிட் ஆஃப் கே, யூனிட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், k equal to √I க்கு பதிலாக mr ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா? எம்முக்கு பதிலாக ஒரு எம், நான் யூனிட் போகிறதுனால அப்படியே நான் வெறும் பெருசாக பார்க்கல. ஐக்கு பதிலாக mr ஸ்கொயர், எம்முக்கு வந்து mm போயிடுச்சு. ஆர் ஸ்கொயரோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர், ஏன்னா டிஸ்டன்ஸ் மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்திங்கன்னா மீட்டரா? அப்போ யூனிட் ஆஃப் கே, யூனிட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் நத்திங், தட் இஸ் மீட்டர். எம்மு கரெக்டா? எம்மு சார். அப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா டிஸ்டன்ஸை தான் இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறேன். கரெக்டாக கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ் தான். எந்த டிஸ்டன்ஸு? ஹோல் மாஸ் இஸ் சப்போஸ் டு பி கான்சன்ட்ரேட்டட். அதுக்கும் இந்த பாருங்க, அந்த பாடியோட ஹோல் மாஸ் எங்கே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு பாரு, இங்கே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ ஹோல் மாஸுக்கும் அந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸோட சென்டருக்கும் இருக்கக்கூடிய தூரம் தான் கே. கேன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் பூச்சாண்டி கிடையாது, டிஸ்டன்ஸு. அப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் அ டிஸ்டன்ஸு. வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, சார் ஒன்றுமே இல்லை சார், ஒரு ரிஜிட் பாடியோட ஹோல் மாஸும் ஏதோ ஒரு பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும், அந்த மாஸுக்கும் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸோட சென்டருக்குமான தூரம் தான் சார் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனு. அதை டிஸ்டன்ஸ்னு எப்பரா சொன்னேன்? அதோட யூனிட்டை மீட்டர்னு வந்தது சார். ரைட். வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார்? இருக்குது. I equal to mk ஸ்கொயர்னு நான் கற்றுக் கொடுத்தேன். k equal to √I/mன்னு நம்ம பேசணும். ரைட்டா? அப்போ ரிஜிட் பாடியில் நிறைய பார்ட்டிகல் இருக்கும் இல்லையா? நிறைய பார்ட்டிகல் இருக்கனால √I இல்லை m1 r1 ஸ்கொயரு, m2 r2 ஸ்கொயரு அண்ட் ஸோ ஆன் mn rn ஸ்கொயரு. இது வந்து ஹோல் ரிஜிட் பாடியோடது. உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மாஸ் m1, டிஸ்டன்ஸ் r1, செகண்ட் பார்ட்டிகளோட மாஸ் m2, டிஸ்டன்ஸ் r2, nth பார்ட்டிகளோட mn, அதனால rn. ரைட்டா, கற்றுக்கிட்டீங்களா? இப்போ பை டோட்டல் மாஸ் வந்து கேபிட்டல். எல்லா மாசும் ஒரு வேளை ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்கடா. எல்லா மாசும் ஈக்குவலாக இருந்தால் k = m r1 ஸ்கொயர் m r2 ஸ்கொயர் ப்ளஸ் m r3 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் அப்படியே போயிட்டு பை கேபிட்டல் எம்முக்கு பதிலாக ஸ்மால் n இன்ட்டு ஸ்மால் n. ஏன்னா டோட்டல் மாஸ் வேணும்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஈச். அப்போது எல்லா மாசையும் காமன் எடுத்து தூக்கி விட்டுரு. அப்போ கேக்கான ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சோமா? m போயிடுச்சா பாருங்க. மேலே இருக்கிற m காமனாக எடுத்துறீங்க. நம்ம என்ன போட்டு காமிக்குவா? m காமனாக எடுத்துறீங்க. r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் அப்படியே சமேஷன் போயிட்டு இருக்கும் பை nm. இந்த m என்ன போயிடுச்சா பாருங்க. அப்போ கேவோட இன்னொரு ஃபார்முலா என்னன்னா r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் அப் டு rn ஸ்கொயர் பை n உங்களால் கற்றுக்க முடியும். ரைட்டா, ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சூப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. கேவோட ஃபார்முலா ஐயும் எம்மும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க. r1 r2 rn நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோலிங் மோஷனுக்கு இது தெரியாத உங்களால் படிக்க முடியாது. ரொட்டேஷனல் மோஷன் வேறு தம்பி, ரோலிங் மோஷன் வேறு. ஃபேன் சுற்றுறது ரொட்டேஷனல் மோஷனு. நீங்கள் சைக்கிள் டயர் ஓடிட்டு போவீங்களா சின்ன பிள்ளைல, ஞாபகம் இருக்கா? சினிமாக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ரோலிங் மோஷனு. ரொட்டேஷனல் மோஷனோட அடுத்தது தான் ரோலிங் மோஷன் நம்ம படிக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். சரிதா? இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் சொல்லியிருக்கின்றது நான் ஒரு 2 minutes உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது வந்து ரிவிஷன் பேஜ். I = mr ஸ்கொயரா நிறைய இருந்ததுன்னா சமேஷன் ஆஃப் mr ஸ்கொயர் தான். யூனிட் பற்றி சொல்லிட்டேன். பேரலாக்ஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்ஸ் தியரம். டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா IG + mr ஸ்கொயர். z ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா x ஆக்சிஸோடதும் y ஆக்சிஸோட ஆட் பண்ணுங்க. I = mk ஸ்கொயர், k is the radius of gyration. அப்போ k மட்டும் வேணும்னா √I/m ஒரு ஃபார்முலா. இல்லை k மட்டும் வேணும்னா √I க்கு பதிலாக m1 r1 ஸ்கொயர் m2 r ஸ்கொயர் mm கேன்சல் பண்ணிவிட்டு r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் அப் டு rn ஸ்கொயர் பை n. பட் இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது இதுதான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் த டென்சார் குவான்டிட்டி. அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ரைட்டா? ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு பாடிக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேல்குலேட் பண்ண போகிறோம். ரைட், ஒரே moment of inertia of different bodies. moment of inertia இப்போ 2 கிளாஸ் தேவைப்படும் இந்த பாடி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து நான் 2 பாடி மட்டும் நல்லா புரிய வச்சுருக்கேன். அப்போ நாளைக்கு வந்து மீதி இருக்கிற 4-5 பாடி சொல்லி கொடுத்துருக்கேன். moment of inertia of a different rotating body. அதில் சரி பொறுமையாக கற்றுக்காங்க. moment of inertia தெரியும், டு ரெசிஸ்ட். சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஒரு பொருள் சுற்றுதுன்னா அது வேகமாக சுற்ற விடாதுங்க சார், அவ்வளோதான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஃப்ரெண்ட் பாடிஸ், ரொட்டேட்டிங் பாடிஸ். ரிங்குடா ஃபஸ்ட்டு, ரிங்கு ரொட்டேட் ஆகும்ல. ரைட்டா? ஸோ பக்கத்தில் அம்மாட்ட வளையல் இருந்தால் வாங்கிக்கும். இல்லைனா நீ கையில் ஏதாவது இந்த இது மாதிரி போட்டிருந்தா ரிங் மாதிரி போட்டிருக்கீங்க. ரிங்னா சின்ன ரிங் இல்லை, நல்லா பெருசாக வளையல் மாதிரி பேங்கிள் மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. கோல்டாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, வாங்கி திருப்பி கொடுத்துரு பத்திரமா. ரைட், ரிங் பாருங்க. ஸோ இதான் அந்த ரிங் வச்சுக்கோங்களேன். அதான் அந்த வளையல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி. ரைட்டா? அந்த ரிங்குக்கு அப்படியே ரிங்கு டேபிள் ஆகி, இந்த வளையல் டேபிள் ஆகி கரெக்டாக அதோட சென்டர் இருக்குல்ல இந்த இடம், அதில் அந்த பெண்ணை வைங்களேன். நீ கையில் பெண் வச்சுருக்குல்ல, பர்பெண்டிகுலராக வை. எப்படி பர்பெண்டிகுலராக வச்சியா? பென் அப்படியே பர்பெண்டிகுலராக வச்சுக்கிட்டு அந்த ரிங்கை வந்து ரைட் ஹேண்டால் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ இருக்கும், ரொட்டேட் பண்ணுங்க. ரைட்டா? இப்போ என்ன நடக்குது? இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து அந்த ரிங் வந்து ரொட்டேட் ஆகுது. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து அந்த ரிங் வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ இந்த ரிங்கோட டிஸ்டன்ஸ் வந்து r, ரேடியஸ். இப்போ அவன்கிட்ட கேட்குறேன், டே இந்த ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னோட இருக்கும்? பை டெரிவேஷனாக தேவையில்ல, டேரெக்டாக வந்து சார் மாஸ் ஆஃப் த ரிங் எம்என்ஸு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஆர் தானே இங்கே
இப்போ இந்த மாஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ I = mr². இதை உங்கள் கொஷினில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங் when passing through the center of gravity perpendicular to its plane. உனக்கு புரியல, நான் எழுதிட்டாங்க. ஒரே இது எப்படி இந்த ஆக்சிஸ் சொல்லணும்னா, இந்த ஆக்சிஸ் வந்து இந்த பிளேன் இருக்குல்ல, இந்த ரிங்கோட பிளேன் இருக்குல்ல, அதுக்கு பர்பெண்டிகுலராக பாஸ் ஆகுது. இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக சென்டரில் தான் இருக்கும், ஏன்னா அது யூனிஃபார்ம் பாடி. ரிங்குன்றது யூனிஃபார்ம் பாடி தான். யூனிஃபார்ம் பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்பவுமே சென்டரில் தான் இருக்கும். அப்போது இது என்ன ஆக்சிஸ் வருது? இந்த ஆக்சிஸோட பேர் என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா of a ring about an axis in passing through its center and perpendicular to its plane. இந்த ஆக்சிஸ்க்கு இவ்வளோ பெரிய பேர். இந்த ஆக்சிஸ்ன்றது என்ன தெரியுமா? இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராகவும், பாருங்கள் இதுதான் இந்த பிளேன், இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராகவும் சென்டர் வழியாகவும் பாஸ் ஆகும் பொழுது இந்த ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னடா? அதாவது இது இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்கடா, கொஷினில் பார்த்துருக்கேன், ஓன் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓன் ஆக்சிஸ்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக பாஸ் ஆகிற ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிறது தான் ஓன் ஆக்சிஸு. I = mr². இப்போ நீ என்ன பண்ணணும்னா, இதை வந்து I = mk² ஈக்குவேட் பண்ணணும். கேன்றது ரேடியஸ் ஆஃப் ஏரியா. ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா k² இருக்க வேண்டிய இடத்துல r இருக்கா பாருங்கள், k² இருக்க வேண்டிய இடத்துல r² இருக்கா பாருங்கள். அப்போ k²/r² இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டா ஒன்றா எழுதா பாருங்கள். நான் இப்போ இல்லை, இன்னும் 2 days கழிச்சு வந்துட்டு கேட்பேன். Thursday Fridayல தான் இந்த டாபிக் வரும், ரோலிங் மோஷன் வரும். ஸோ அப்போ ரிங்கோட k²/r² என்னடான்னு கேட்டால், சார் ரிங்கோட தான் ஒன்றுங்க சார், அவ்வளோதான் முடிஞ்சிச்சா. அப்போ டிஸ்கோடது மாறும், ஸ்பியரோடது மாறும், ஹாலோஸ்பியரோடது மாறும். சரிதா? ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு k²/r² இருக்கும், மறந்துடக்கூடாது. கரெக்டாக எல்லாரும் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போது பென் எடுத்துங்க, அந்த ரிங் வந்து இந்த டேபிள் எடுத்துட்டோம். செகண்ட் ஆக்சிஸ், செகண்டு டான்ஜென்ட் perpendicular tangent. அந்த ஆக்சிஸ் எங்கே போகுதுன்னா, இது வந்து அந்த ரிங்குடா, இது வந்து நீ வச்சிருக்கிற வளையல். அப்படியே டேபிள் மேலே வைங்க. நீ வச்சிருக்கிற பெண்ணை அந்த வளையல தொட்டுட்டு போகிற மாதிரி இந்த எண்டில் வைங்க. இந்த எண்டில் வச்சியா? இப்போ இந்த ரிங்கை அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. அதாவது இதுதான் ஆக்சிஸ். அப்படியே இந்த ஆக்சிஸை சுற்றிக்கிட்டு அந்த வளையல் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ரைட்டா? சுற்றி பார்க்குறியா? சுற்றி பார்க்குறீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு போயிருக்கீங்க இல்லை? இந்த டிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சு. இப்போ அந்த ரிங் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு தெரியுதா உனக்கு? இந்த ஆக்சிஸை வச்சுக்கிட்டு இப்போ வீடியோ இருந்தால் காமிச்சிடுவேன், பட் இதெல்லாம் பண்ண முடியல. பட் நாளைக்கு ரெடி ஆகிடும். பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட். டான்ஜென்ட்னா அந்த வளையலை தொட்டுக்கிட்டு இருக்கணும், அந்த ரிங்கை தொட்டுக்கிட்டு இருக்கணும், அதே நேரத்தில் அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இதுதான் வந்து பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட். ரைட். இதுக்கு என்ன ஆக்சிஸ் தியரம் நம்ம பயன்படுத்தலாம்? பேரலாக்ஸ் தியரம் பயன்படுத்தலாமா? ஏன் பேரலாக்ஸ் தியரம்? ஆமாம், பேரலாக்ஸ் தியரம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக பாஸ் ஆகிற ஒரு ஆக்சிஸ் இங்கே இருக்குது. அப்போ இதோடது ஐஜின்னு உனக்கு நல்லா தெரியும். அப்போது எனக்கு இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு வேணும் இல்லையா? இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கவனமாக கவனிங்க, பேரலாக்ஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். மாஸ் ஆஃப் த ரிங்கு இந்த இடத்துல ஆறுன்றதால நான் ஆறுன்னு எடுத்துக்கிட்டேன். மேலே ஐஜி = mr² ஒன்று கற்றுக் கொடுத்தலாம். ஓன் ஆக்சிஸோடது, ஓன் ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதோ பார்த்துருமா, mr² மேலே பார்த்தோம்ல, கரெக்டாக மேலே பார்த்தது mr² தானே, I = mr². அப்போது அந்த இடத்துல நீ என்ன பண்ணுன்னா mr² போடுது. இப்போ I = இந்த ஐஜிக்கு பதிலாக ஒரு mr², சொன்னால் சொல்லுமா, ப்ளஸ் ஒரு mr². அப்போது I = 2mr². நீங்கள் கற்றுக்கிட்ட ரெண்டாவது ஃபார்முலா, ரிங்கோட பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் ஆக்சிஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங் about an axis when passing through it tangent when perpendicular to its plane.
ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, அந்த ரிங்கோட எண்டில் அந்த பெண்ணை வச்சுட்டு இந்த லைன் இருக்கு, நான் ரெட் கலரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறப்ப அதுக்கு நேரம் அந்த பெண்ணை வச்சுட்டு இந்த ரிங்கை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணு. அப்போ பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட்டோடது 2mr². சூப்பராடா, கவனமாக தெரியுங்களா? 4 ஆக்சிஸ் வரும்டா. ஒன்று பர்பெண்டிகுலர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, நடுவில் போகிறது. ஒன்று பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட். மூணாவது ஆக்சிஸ் நீங்கள் ரெண்டு டயக்ராம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் மூணாவது டயக்ராம் மற்றவங்களுக்கு சொல்லி தருவீங்க, அந்தளவுக்கு நீங்கள் பழகிறது. தேர்ட், about any diameter. ஒரே ரைட். about any diameter அப்படின்னா நினைக்கிறேன். அப்படியே அந்த வலையில் டேபிள் வைங்க. டேபிள் வச்சிங்களா? உன் பெண்ணை அப்படியே அந்த டேபிள் மேலே அப்படியே ஹரிசாண்டலாக அந்த வளையல் மேலே அப்படியே வச்சுருங்க. அந்த ரிங் மேலே அப்படியே வச்சுருங்க. பார்க்க கரெக்டாக ரிங் மேலே அப்படியே வச்சுருங்க. நான் சொல்கிறது புரியுதா? அந்த அப்படியே அது மேலேயே வச்சுட்டிங்கன்னா இதான டயாமீட்ரு, இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்போ முன்னாடி வந்து எப்படி ரொட்டேட் ஆச்சு? இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு, இது வந்து செகண்ட் கேஸு பர்பெண்டிகுலராக. நான் சொல்கிறது இப்போ எனி டயாமீட்டர். இப்போது ஒன்று பண்ணு, அந்த ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்கை வந்து அப்படியே பர்பெண்டிகுலராக டேபிளில் நிற்க வைங்க. பர்பெண்டிகுலராக நிற்க வச்சுட்டு பெண்ணையும் கரெக்டாக டேபிள் மேலே அப்படி பர்பெண்டிகுலராக அப்படி வச்சுட்டு இந்த வலையில் வந்து இப்படி சுற்றி விடுங்க. இப்போ இது அபவுட் எனி டயாமீட்டரா? அப்போ டயாமீட்டரை அந்த ஆக்சிஸாக வச்சுக்கிட்டு அந்த ரிங் வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ இது எப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங் அபவுட் அன் ஆக்சிஸ் இன் பாசிங் த்ரூ இட் எனி டயாமீட்டர். அந்த டயாமீட்டர் வழியாக பாஸ் ஆகும்போது அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும்? டேய், இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்டா, IG = mr². அவங்க கேட்டிருக்கிறது எந்த இடம் தெரியுமா? பாருங்க, அபவுட் எனி டயாமீட்டர், இதுதான் ஆக்சிஸு. இதை வச்சுக்கிட்டு இந்த ரிங் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. அபவுட் எனி டயாமீட்டர், ஒருவேளை இது ஆக்சிஸாக இருக்கலாம், இப்படி ரொட்டேட் ஆகலாம். அப்போ இது என்ன தியரமில் எடுத்துப்பீங்க? யாராவது சொல்லுங்கள், என்ன தியரம் எடுத்துக்கலாங்க? வெரி குட், பர்பெண்டிகுலர் எடுத்துக்கலாமா? பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இப்போ தான் கற்றுக் கொடுத்தேன். IZ = IX + IYன்னு கற்றுக் கொடுத்தேன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. IZ வந்து mr². கவனிங்க, IZ என்னது? mr². IXும் IYயும் எப்போவுமே சேமாக தாண்டா இருக்கும். இதான் இந்த இடத்துல ஹிண்ட் ஒன்று. IXும் IYயும் சேமாக தான் இருக்கும். அப்போ இது mr² இருக்கணும்னா இது 1/2 mr² ஆகலாமாப்பா? இது ஒரு 1/2 mr² ஆகலாமா? அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங் அபவுட் எனி டயாமீட்டர் ஆக்சிஸ். அப்போது இதோட ஃபார்முலா என்ன தெரியுமா? 1/2 mr². புரிஞ்சிச்சா? இப்போ நீ கற்றுக்கிட்டது அபவுட் எனி டயாமீட்டர். தேர்ட் கேஸ் சார் 1/2 + 1/2 1 ஆயிடாதா சார்? இல்லைப்பா, IZ வந்து mr². உனக்கு என்னடா வேணும்? ஒன்று IX வேணும், இல்லை IY தானே வேணும்? உனக்கு தேவை IXஓ இல்லைனா IYஓ தானே வேணும். IZ தான் உனக்கு mr² தெரியுமே. IZன்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கரெக்டா? ஓகே சார். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது IZஓ IXஓ கேட்குறாங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. அதனால் 1/2 mr², 1/2 mr². ரைட்டா? ஓகே. இப்போது நாலாவது கேஸு, லாஸ்ட் கேஸு, டயாமீட்டர் டேஞ்சன்ட்டு. டயாமீட்டர் டேஞ்சன்ட். ஒரே நிமிஷம். டயாமீட்டர் டேஞ்சன்ட் அப்படின்னா என்ன சார்? நீங்கள் பாருங்கள், ரிங் அப்படியே ஹரிசாண்டலாக அப்படி டேபிள் மேலே வைங்க. அப்படியே டேபிள் மேலே வச்சுரு, நேராக நிற்க வைக்காது, அப்படியே வச்சுரு. இந்த எண்டில் அந்த பெண்ணை வைங்க, அப்படியே அதிலே வைங்க. இப்போ ரொட்டேஷன் இப்படி இருக்கா? சின்ன பிள்ளையில காத்தாடி வாங்கியிருக்கீங்களா? காத்தாடி தெரியல, எப்படி ஆக்சிஸ் எப்படி இருக்கும்?
இந்த இடத்துல அப்படியே ரவுண்டாக ஒரு ஒரு மட்டை மாதிரி இருக்கும். அது வந்து விசிறி மட்டை இருக்குல்ல, அதான்டா. ஏதாவது தெரியல, விசிறி மட்டை தெரியுதா? வீட்டில் அம்மாட்ட தெரியும் சார் உங்களுக்கு. சரி, விசிறி மட்டை கூட தெரியாமல் நாங்கள் 2K, நீங்கள் 2K கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. விசிறி மட்டை தெரியும் இல்லையா? அந்த விசிறி மட்டை தான் டயாமீட்டர் டேஞ்சன்ட். அந்த விசிறி மட்டையோட அந்த கைப்பிடி இருக்குல்ல, அந்த கைப்பிடி தான் அந்த ஆக்சிஸ். அந்த விசிறி மட்டை இருக்கு பாருங்க, அது வந்து என்ன பண்ணும், இப்படி ரொட்டேட் ஆகுது பாருங்க. கரெக்டாக டயாமீட்டர் டேஞ்சன்ட். எப்பயுமே டயாமீட்டர் டேஞ்சன்ட்டுக்குன்னா என்ன தியரம் எடுத்துப்பீங்க? டயாமீட்டர் டேஞ்சன்ட்னா என்ன தியரம் எடுத்துப்பீங்க? parallel axis. பேரலாக்ஸ் தியரம், ரைட்டா? ஸோ பேரலாக்ஸ் தியரம் சால்வ் பண்ணுமா? ஒரே நிமிஷம். டாபிக் வந்து டயாமீட்டர் டேஞ்சன்ட். டயாமீட்டர் டேஞ்சன்ட். இப்போ அந்த ரிங் வந்து அந்த டேபிளில் இருக்குது இப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் இதான் அந்த ஆக்சிஸ். அப்போ ரொட்டேஷன் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே அபவுட் எனி டயாமீட்டருக்கு உனக்கு என்னன்னு தெரியும்னா 1/2 mr²ன்னு தெரியும்டா. அப்போ இதை பார்த்தோன்னே என்ன ஆக்சிஸ் தியரம் உங்களுக்கு ஞாபகம் வருது? பேரலாக்ஸ் தியரம். அப்போ டோட்டல் ஐ வேணும்னா ஐஜி ப்ளஸ் mr² வந்து ஜெனரல் ஈக்குவேஷன். இந்த இடத்துல ஐஜி வந்து 1/2 mr² தான். ஆல்ரெடி இங்கே ஒரு mr² இருக்குது. அதனால் என்னடா ஃபார்முலா? 3/2 mr². அப்போ டயாமீட்டர் டேஞ்சன்ட்டு 3/2 mr². ரைட், கற்றுக்கிட்டிங்களா? இப்போ நான் ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்துட்டு தான் அடுத்து என்னால் போக முடியும். ஏன்னா அடுத்து நீங்கள் டிஸ்க்கு பார்க்க போகிறீங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது நான் எந்த ஆக்சிஸ் சொன்னாலும் நீ டக்கு டக்குன்னு ஃபார்முலா சொல்லணும். ரைட், ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ரிங்கோட ஓன் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr². ரெண்டாவது டேஞ்சென்ஷியல் பர்பெண்டிகுலரு I = 2mr². தேர்ட், அபவுட் எனி டயாமீட்டர் I = 1/2 mr². கரெக்டா? ஃபோர்த்து, அபவுட் ஆமாம் டயாமீட்டர் டேஞ்சன்ட்டு 3/2 mr². அதே மாதிரி ரிங்கோட k²/r²னா நீ மீதி எல்லாம் போட்டு இருக்கக்கூடாது, ஓன் ஆக்சிஸை மட்டும் தான் போடணும். அதோட வேல்யூ 1. ஸோப்பா கற்றுக்கிட்டீங்களாடா? டே யாராவது டவுட் தான் சொல்லு பார்க்க, எனக்கு பதில் சொல்லு. ஒரே நிமிஷம். இந்த பாரு, நீ எனக்கு ஒழுங்காக ஹானஸ்ட்டாக உன் டவுட்டை கேட்டுரு. நீ அப்புறம் புரியலைங்கிறதுனா எனக்கு தெரியாது. அபிஷேக் வாய் தர. அபிஷேக் டவுட் இருக்காடா? இல்லை சார். ஓகே. அபி, ஆதவன் clear sir. சார் எனக்காக சொல்ல தேவையில்ல. எனக்கு எங்கேயாவது புரியலன்னா ஹானஸ்ட்டாக எனக்கு புரியலன்னு சொல்லுங்கள். நான் இன்னொரு டைம் கூட கற்றுக் கொடுக்குறேன். நான் டாபிக் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் சிஸ்டமாக பார்த்தீங்க லெசனை விட்டுட்டீங்க, 4 மார்க் உனக்கு 4 கொஷின் போச்சு. 4 கொஷின் போச்சுன்னா 16 மார்க்கு காலி. ஒரே லெசனே 16 மார்க் யோசிச்சுப்பார். நீ கஷ்டப்பட்டு 4 லெசன் படித்து 4 கொஷின் எழுதுறது, ஒரு லெசனை கஷ்டப்பட்டு படிச்சுன்னா 4 கொஷின் எழுதிட்டு போயிடலாம். அஜய், அமுதா, ஆனந்தி, ஆருத்ரா கிளியராமா? சொல்லுமா. சார் அந்த k²/r² ஒன் சொன்னீங்களா, அதை தடவை ரிப்பீட் பண்ணுங்க சார். சரிம்மா, லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் வரேன் திரும்ப. ஓகே சார். ஆருத்ரா, திவ்யா புரிஞ்சிருச்சுங்க சார். சூப்பர்மா. குரு, ஹரிணி, ஹைமன் புரியலடா? லாஸ்ட் ஒன் டயக்ராம் டயாமீட்டர் டேஞ்சன்ட் டயாமீட்டர் டேஞ்சன்ட் மட்டும் கிளியரா இல்லையா? ஓகே, ரெண்டாவது டவுட். ரைட், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நிகிதா, ஜே, ஜோதிஷ் புரிஞ்சிச்சு சார். நோ டவுட் சார். ஓகே. மதுமிதா, 2 பேரும் சரிங்க. நான் 2 மதுமிதாவும். ஓகே. மோகனன், கார்த்திக் கிளியர் சார். நர்மதா, பவித்ரா கிளியர் சார். டவுட் இல்லை சார். சரிங்க. பூஜா, சண்முகி, சர்மதா, நோ டவுட் சார். ஸ்ரீமதி, சோஃபியா, நோ டவுட் சார். ஜெயசக்தி, நோ சார். ஆலன் என்ன மாத்திரம்? சார் இப்போ ஒரு ஒர்க் ஆர் எனர்ஜி இருக்கா சார்? சரி, இப்போ இந்த வீக்கோட எண்டில் நான் சொல்லி தரேன். ஓகே சார். ஸ்வேதா, வினோதினி, ஹேமந்த், ஹேமச்சந்திரன், யாமினி. டவுட் இல்லை சார். ரைட், டவுட் இல்லை. ஓகே.
ஆக்சுவலாக 2 டவுட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஒன்று வந்து கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் எப்படி வந்தது, ரெண்டாவது வந்து ஃபோர்த் டயக்ராம் தெரியும். இங்கே பாருங்களேன், இது ரிங் அப்படின்னா ரிங்கோட ஓன் ஆக்சிஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டெரிவேஷன் தான் வேணாம், I ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் தான் பை. இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், I ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயரோட ஈக்குவேட் பண்ணணும். கரெக்டாக, I ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயரோட ஈக்குவேட் பண்ணணும். இப்போது கே ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா, ஆர் ஸ்கொயர். அதனால் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து என்ன ஆயிடுதுங்க, ஒன்றுன்னு ஆயிடுது. கரெக்டாக, கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக ஒன்றுன்னு ஆயிடுது. ரைட். அதுக்கப்புறமா நாலாவது டவுட்டு, எப்பயுமே நீங்கள் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸோட கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் தான் கற்றுக்கணும். கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து ஒன்றா ஆயிடும். ரைட், கவனமாக ஹேமந்த், அபவுட் எனி டயாமீட்டர்னா, அதாவது ரிங்கோட டயாமீட்டரில் அந்த ஆக்சிஸ் இருக்குடா, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து I ஈக்குவல் டு 1/2 mr ஸ்கொயர் நீ கற்றுக்கிட்ட. பட் நம்ம கேள்வி வந்து டயாமீட்டரோட டேஞ்சன்ட்டு, இந்த எண்டில் ஆக்சிஸ் இருந்து ரொட்டேட் ஆனால் என்ன ஆகுன்றதான் கொஸ்டின். அப்போது I ஈக்குவல் டு, அதுக்கு நீ என்ன தியரம் போடணும்னா பேரலாக்ஸ் தியரம் போடணும். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆல்ரெடி உனக்கு தெரியும்டா, 1/2 mr ஸ்கொயர். இங்கேருந்து ஆல் டிஸ்டன்ஸில் அந்த ஆக்சிஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல மாஸ் வந்து ஆல்ரெடி வழக்கம் போல எம்என் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது தான். கரெக்டாக. இப்போது பேரலாக்ஸ் தியரம் உனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா IG + mr ஸ்கொயர்னு உனக்கு கற்றுக் கொடுக்குது. IG வந்து ஆல்ரெடி நீ மேலே பார்த்துருக்கீங்க 1/2 mr ஸ்கொயர் ப்ளஸ் வந்து இது ஒரு mr ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்னங்க, 3/2 mr ஸ்கொயரை பாருங்க. ரைட்டா, அப்போ I ஈக்குவல் டு 3/2 mr ஸ்கொயர். ஏமன் கிளியரா பா? ரைட். இன்னும் ஒரு பாடி மட்டும் பார்த்துலாமா, ரிங்கு முடிச்சிட்டோம் இல்லையா. அதே மாதிரி டிஸ்க்கு சூப்பராக இருக்கும் மேடம். டிஸ்க்கு அதே மாதிரி டிஸ்கோட ஃபஸ்ட் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலராக போகணும் பிளேனுக்கு, ஓன் ஆக்சிஸில் போகணும். கரெக்டாக. அப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ டிஸ்க் அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். ரைட்டா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ டிஸ்க், ஒரே நிமிஷம், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் போயிடலாம், ஒரே நிமிஷம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ டிஸ்க் about an axis and passing through its center and perpendicular to its plane. இது ஏன் சார் இவ்வளோ பெருசாக எழுதிட்டு இருக்கீங்க, இது வந்து டிஸ்குங்க சார், இது வந்து டிஸ்கு. கரெக்டாக, இது டிஸ்கோட சென்டர் ஆக்சிஸில் அந்த ஆக்சிஸ் போயிட்டு டிஸ்க்கு கடகடன்னு சுற்றிட்டு. ஜிம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஜிம் போயிருப்பீங்க, எல்லாத்தையும் பொதுவாக கேட்குறாங்க. ஜிம் அட்லீஸ்ட் டிவிலையாவது பார்த்துருப்பீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டிஸ்க் இருக்குல்ல, இந்த வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது டிஸ்க் இருக்குல்ல, அதே தாண்டா. அதில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதில் ஒரு 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 கம்பி மாதிரி ஒன்று இன்சர்ட் பண்ணி தான் லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே பர்பெண்டிகுலராக வச்சுக்கிட்டு கையில் பிடிச்சிக்கோங்க, பர்பெண்டிகுலராக வச்சுக்கிட்டு அந்த டிஸ்க் அப்படியே கையில் ரொட்டேட் பண்ணுங்கள். தெரியுது நான் சொல்கிறது? இப்போ வந்து அந்த ராடு வந்து இப்படி இருக்கும், நீங்கள் அந்த அது என்ன, இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இப்படி இருக்கும். கரெக்டாக, ஆக்சுவலாக வந்து அது இப்படி இருக்கும், இப்படி லிஃப்ட் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது ஒரு இடத்த மட்டும் சொல்கிறேன், இதை வந்து இப்படியே சுற்றிட்டு இருந்தேன். இவ்வளோ தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ டிஸ்க் அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேனு. இந்த ரேடியஸ் வந்து 6 எடுத்துக்கலாமா? அப்போது எப்படி வந்து அங்கே I ஈக்குவல் டு mr ஸ்கொயர்னு டெரிவேஷன் இல்லாமல் படிச்சியோ, இங்கே I ஈக்குவல் டு 1/2 mr ஸ்கொயரு. ரைட்டா? அப்போது ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டீங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ டிஸ்க் அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் அண்ட் என்னடா வச்சு ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன் தெரியுதா? நோ சார். ஸ்க்ரீன் தெரியல? நோ சார். இப்போ ரைட், I ஈக்குவல் டு 1/2 mr ஸ்கொயர். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து சூப்பராக கற்றுக்கிட்டீங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் பர்பெண்டிகுலர் டு ஆக்சிஸ் I ஈக்குவல் டு 1/2 mr ஸ்கொயர். இப்போ இது கூட தான் நான் என்ன பண்ண சொன்னேன், MK ஸ்கொயரை ஈக்குவேட் பண்ணுங்கடான்னு சொன்னேன். எப்பயுமே ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து MK ஸ்கொயரை ஈக்குவேட் பண்ணணும், அது எதுவுமே ஈக்குவேட் பண்ணக்கூடாது. அப்போ K ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 1/2 r ஸ்கொயரா. அப்போ இங்கேருந்து K ஸ்கொயர் பை r ஸ்கொயர் என்னன்னு கேட்டால் 1/2 உங்களால் கற்றுக்க முடியுமா? சூப்பராடா.
அப்போ டிஸ்கோட கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் என்னன்னு கேட்டால் 1/2ன்னு கவனமாக சொல்லணும். ரைட். அப்போ செகண்ட் டயக்ராம் டயாமீட்டர் சரி பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட். பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட் நான் எதை சொல்கிறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து அந்த டிஸ்க்கு. அந்த டிஸ்க்கு புரியல. புரியலடா. ஃபர்ஸ்ட் ஒன் புரியல சார். இந்த வரேன். இந்த டிஸ்கோட ஓன் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1/2 mr². அது டெரிவேஷன்லாம் கிடையாது. டேரெக்டாக வந்து ஒரு டிஸ்க்கு தன்னோட ஓன் ஆக்சிஸ் வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆச்சுன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 1/2 mr² ஜோதிஷ். இப்போ நீ கற்றுக்க போகிறது பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட்னா ஆக்சிஸ் இங்கே இருக்குடா. போன டைம் சொன்னால அதே தான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆரா டேய் சொல்லுங்கடா, இதுக்கு என்ன தியரம் பயன்படுத்தணும்? parallel axis theorem. parallel axis theorem IG plus mr². mr². இந்த இடத்துல ஐஜியோட வேல்யூ என்ன சொன்னேன்? 1/2 mr². அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா 1/2 mr² ப்ளஸ் ஒரு mr². அதனால் 3/2 mr². பார்த்துக்கிட்டீங்களாப்பா? 3/2 mr². அப்போ பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட் வந்து 3/2 mr². அடுத்தது மூணாவது கேஸ் நான் என்ன சொல்ல போகிறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்க நேரம். அபவுட் எனி டயாமீட்டராடா. அபவுட் எனி டயாமீட்டர். அபவுட் எனி டயாமீட்டர் என்னங்க சார் சொல்லுது? இங்கே பாரு, அபவுட் எனி டயாமீட்டர்னா அந்த டிஸ்க் அப்படியே வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் வந்து இங்கே இருக்க வழக்கம் போல். ரைட்டா? இது பாரு, இது வந்து டிஸ்க்கு, இது வந்து அந்த இசட் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். அப்போ அபவுட் எனி டயாமீட்டர்னா ஒன்று அவங்க எக்ஸ் ஆக்சிஸ் கேட்கலாம், இல்லை அந்த ஒய் ஆக்சிஸ் கேட்கலாம். பை இசட் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன தெரியும் உனக்கு? half mr. வெரி குட். 1/2 mr². சூப்பராக சொன்னீங்க. அப்போது ஐசட் ஈக்குவல் என்னடா ஃபார்முலா? IX + IY. கரெக்டா? அப்போது ஐசட் வந்து 1/2 mr². ஐஎக்ஸும் ஐஒயும் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னோம். அப்போது இந்த ஐஎக்ஸோட வேல்யூ 1/4 mr இருக்கும் பாருங்க, mr² இருக்கும் பாருங்க. இந்த ஐஒய் வந்து 1/4 mr² இருக்குமா பாருங்க. அப்போது இந்த டிஸ்கோட அபவுட் எனி டயாமீட்டர் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிடுதுன்னா I = 1/4 mr². இன்னொரு ஐடியா சொல்லவா? அவங்க எப்பவுமே எனி டயாமீட்டர் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் இருக்குல்ல, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகுது இல்லை, அதில் பாதி தாண்டா இருக்கும். mr². ஃபஸ்ட்டு ரிங் எடுத்துக்கும். ரிங்கில் வந்து ஃபஸ்ட்டு mr² இருந்ததா? அபவுட் எனி டயாமீட்டர் கேட்கும்போது 1/2 mr²ன்னு சொன்னீங்க, அதில் பாதி. இதில் டிஸ்கோடது 1/2 mr². அப்போ எனி டயாமீட்டர் கேட்டேன்னா அதில் பாதி 1/4 mr². ரைட். அடுத்து டயாமீட்டர் டேஞ்சன்ட். டயாமீட்டர் டேஞ்சன்ட் ஃபோர்த்து கேஸு. டயாவோட டேஞ்சன்ட். டயாமீட்டர் டேஞ்சன்ட். சரி, டயாமீட்டர் டேஞ்சன்ட் என்னன்னு சொல்லுது? டயாமீட்டர் டேஞ்சன்ட்னா இது அந்த டிஸ்க்கு, இது டயாமீட்டர், இது எனி டயாமீட்டரு, இந்த இடம் இதான் ஆக்சிஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு தெரியும். அப்போ இந்த இடம் வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டேன்னா 1/4 mr² கற்றுக்கிட்டீங்க. பா என்ன ஆக்சிஸ் பயன்படுத்துவீங்க? mr². அப்போ I = இந்த IG வந்து ஒரு 1/4 mr² ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு mr². அதனால் ஆன்சர் என்னடா? 5/4. வெரி குட். I = 5/4 mr². ரைட்டா? இப்போ ரிங்கும் டிஸ்கும் தான் 4 கேஸ் வரும். மீதி எல்லாம் 2 கேஸ் தான் வரும். ரைட். ஃபஸ்ட்டு நான் ரெண்டுத்தையும் உனக்கு புரிய வச்சுறேன். ரிங்கு, இந்த இடம் டிஸ்க்கு. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். பர்பெண்டிகுலர் அண்ட் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. I = mr². நான் அதே ஆர்டரில் எழுதிக்கிறேன்டா. இங்கே I = 1/2 mr². பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட் I = 2 mr². பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட் I = 3/2 mr². மூணாவது அபவுட் எனி டயாமீட்டர். எனி டயாமீட்டர்னா இதில் பாதி இருக்கும் 1/2 mr². அபவுட் எனி டயாமீட்டர்னா இதில் பாதி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்ல 1/4 mr². டயாமீட்டர் டேஞ்சன்ட்டு I = 3/2 mr². இந்த ஆமாம், இந்த இடத்துல 3/2 mr². இந்த இடத்துல 5/4 mr². ரிங்கோட k²/r² வந்து 1, டிஸ்கோட k²/r² வந்து 1/2. ரைட்டா? ஸோ மைடியர் மக்களே புரியுதா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது சார் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் அந்த k²/r² 1/2 மட்டும் புரியும்.
அது என்னடா இருக்கு ஐ ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயரடா ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஐ என்னடா 1/2 mr ஸ்கொயரடா எஸ் சார். ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணு 1/2 mr ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயரடா எஸ் சார். பார் நீ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து 1/2 வந்துச்சு பாரு எடுத்துருவா கீழே எடுத்துருவா ஓகே கே சார். ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 இது ரோலிங் பாடி டிஸ்க் ரோலிங் பாடி ரிங் ரோலிங் பாடி அதனால நீ என்ன பண்ணணும் 1/2 கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கணும் அது வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி நமக்கு யூஸ் ஆக போகுது ரைட்டா அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டு ரெசிஸ்ட் ஆர் டு அப்போஸ் ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் இதோட யூனிட் பார்த்துட்டீங்க இது வந்து டென்சார் குவான்டிட்டின்னு சொன்னேன் அதே வந்து டிஎம் ஆர் ஸ்கொயரு டிஐ வேணும்னா ஐ வேணும்னா இன்டர்னல் ஆஃப் டிஎம் ஆர் ஸ்கொயர் வந்து கண்டினியூஸ் பாடி இது வந்து டிஸ்க்ரீட் பாடி வருது கரெக்டா அதுக்கப்புறமா ஐ ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர் எம்கேன்றது ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன் சொல்லி கொடுத்தேன் அதோட இன்னொரு ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்தேன் கே ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐ பை எம்னு சொல்லி கொடுத்தேன் இன்னொரு ஃபார்முலாவும் கற்றுக் கொடுத்தேன் பேரலாக்ஸ் தியரம் கற்றுக் கொடுத்தேன் பர்பெண்டிகுலர் ஆக்ஸ் கற்றுக் கொடுத்தேன் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பாடிக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கரெக்டா இன்னும் நீங்கள் வந்து இன்னும் 4 பாடி கற்றுக்கணும் ஒன்று ராடு இன்னொன்று சாலிட் சிலிண்டர் இன்னொன்று ஹாலோ சிலிண்டர் இன்னொன்று சாலிட் ஸ்கொயர் இன்னொன்று ஹாலோ ஸ்கொயர் கிட்டத்தட்ட 15 பாடி இருக்குது பட் நம்ம வந்து 6-7 பாடி தான் கற்றுக்க போகிறோம் ஏன்னா ப்ரீவியஸ் இயரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட பாடிக்கு மட்டும் தான் கேட்பாங்க கண்ணா பண்ணா எல்லா பாடிக்கும் கேட்க இருக்க மாட்டாங்க கரெக்டாக ஓகே நான் இதை எனக்கு அனுப்பி விட்டேன் பதில் சொல்ல ஒரே நிமிஷம் ஓகே சார். இப்போ 11th யாமினி அதுக்கப்புறம் ஷர்மதா கார்த்திக் மோகன் அபிநயா 6 அபிஷேக் உங்களுக்கு கரெக்டாக கிளாஸஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாதி லெசன் தாண்டி வந்துட்டோம் நம்ம இப்போ இது முடிச்சுனா அடுத்து கிராவிடேஷனு அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் போகணும் அதுக்கப்புறம் தெர்மல் ஃபிசிக்ஸு ஆஸ்பிரேஷன் அண்ட் வேவ்ஸ் உங்கள் ஸ்கூலில் ஒரு வேலை 12th ஆரம்பித்தா கூட நீங்கள் கவலைப்படாத அதை நான் பின்னாடி பார்த்துக்கிறேன் 11th 100% கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறது நல்லது கரெக்டாக மார்ச் 30க்குள்ளே நம்ம 11th ஒன்று கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன் அதை ஒன்று பப்ளிக் வைக்கிறாங்க வைக்கல எழுதுல படிக்கல அது கிடையாது ஸோ இதை நல்லா கற்றுக்கிட்டா தான் பின்னாடி போய் கஷ்டப்பட மாட்டேன் ரைட்டா ஸோ தேங்க்யூ இப்போ 11th நீங்கள் கிளம்புங்க தேங்க்யூ சார். Thank you, sir. ரைட் நான் அதேமாதிரி இந்த 12th பிள்ளைங்க இருக்கீங்க ஒழுங்காக கற்றுக்கோங்க ஒழுங்காக படிங்க ஓகே தேங்க்யூ சார் ஓகே மேம் இப்போ நாளைக்கு வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருக்குது யாருக்கு அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ் உனக்கு அட்டாமிக் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருக்குது ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் முன்னாடியோ இல்லைன்னா லாஸ்ட்டாக அதுக்கப்புறமோ இல்லை டே டைம்லேயோ ஏதாவது கேட்டு வாங்கி எழுதிடுங்க கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாது சரிதா ரைட் ஸோ அதனால் நல்லா நாளைக்கு ஃபஸ்ட் செஷனில் எழுதி முடிச்சுங்க ஏன்னா ஃபஸ்ட் செஷன் உனக்கு கிளாஸ் கிடையாது செகண்ட் செஷன் மட்டும்தான் இருக்கும் நாளா அப்போது ஃபஸ்ட் செஷனில் டெஸ்ட் எழுதி முடிச்சுரு அட்டாமிக் ஃபிசிக்ஸ் செகண்ட் செஷனில் வந்து ரொட்டேஷன் மோஷன் கற்றுக்கோங்க சரியாப்பா ஓகே நான் சோஃபியா பி ரிசீவ் தேங்க்யூப்பா இன்னைக்கு தான் கொஞ்ச நேரத்தை முடியும் ஆச்சு ரைட் ஓகே தேங்க்யூ பா எல்லாருக்குமே ஃபீ பே பண்ணவங்க சொல்லுமா பண்ணாதவங்க பே பண்ணிடுவோம் இருக்கு சார் நம்ம கெமிஸ்ட்ரி டெஸ்ட் இருக்கு சார் நாளைக்கு சரி நீ அடுத்த நாள் எழுது ஓகே சார் ரைட் நர்மதா ஃபீ ரிசீவ் பை இப்போ தான் ரிசீவ் ஆச்சு Okay, sir. ஓகே பா தேங்க்யூ பா எல்லாருக்குமே கிளம்பலாம் எல்லாரும் தேங்க்யூ ஓகே Thank you, sir. சரிம்மா சார். சொல்டா சார் அம்மா வந்து பொங்கல் லீவ்ல கிளாஸ் இருக்கான்னு கேட்கணும் பொங்கல் லீவில் வேணா சொல்லி எடுத்துருவோம் சார். அதே மாதிரி 10th அமைச்சிருக்காங்களா சார் புக்கு? சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் இந்த புக்கு வந்து நியூமரிக்கல்ஸ் மட்டும் டெய்லி ஒரு ஆன்சர் கீ மாதிரி அமைச்சு போட சொல்ற மாதிரி சொல்றாங்க. சரிடா எதில் 11th இல்லை 9th 10th சார். 10th சார். 10th புக் உனக்கு அமைச்சிருக்காங்களா? நடத்தவே இல்லையா இன்னும் அதான் சார் 10th புக் இந்த பொங்கல் லீவ்ல நடத்துறது தான் நடத்த சொன்னாங்க சார். ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் சரிதான் உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்க முன்னாடி இப்போ 10th ஒரு பேட்ச் ஆரம்பிக்கும் போது நான் ஃபஸ்ட்லேருந்து அப்படி சொல்லி கொடுத்துறேன் பட் இதில் வந்து நான் எதுக்கு ஒன்று கூப்பிட்டேன்னா சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இது பின்னாடி கொஸ்டின் வராது அதெல்லாம் இல்லை பட் ரொட்டேஷன் மோஷன் உனக்கு என்ன தெரிஞ்சில்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உனக்கு என்ன தெரிஞ்சில்ல ஸோ அதுக்காக புரியுதா ரைட் ஹாப்பியாக லேர்ன் பண்ணிக்கணும் படிக்கிறது வேறு லேர்ன் பண்ணிக்கிறது வேறு ஓகே சார். ரைட் சரி நிறைய லேர்ன் பண்ணி தேங்க்யூ ஹேமந்த் தேங்க்யூ. சொல்லா
ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து போட்டு சம் ஒன்று சொல்லி கொடுத்தோம், அது புரியல சார் மிஸ்டேக். அதுவாடா போட் சம்ன்றது போட்லேருந்து ஒருத்தன் குதிக்கும் பொழுது போட்டு பின்னாடி போகும், சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகுன்னு கேட்பாங்கல்ல. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகாதனால சென்டர் ஆஃப் மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், சென்டர் ஆஃப் மாஸ் மாறாதுடா. அப்புறம் வந்து இதுக்கு பேர் வந்து பிளாங்க் சம்னு சொல்லிடுவாங்க, அதாவது முன்னாடி போகும்போது பிளாங்க் பின்னாடி நகரும். சரிதான்? சரி, நான் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்த்து அனுப்புகிறேன், சொல்லி தரேன். நீ சொல்லி கொடுத்தா ஓகே தானே? சார். சூப்பரா, தேங்க்யூ பாய்.